நம்ம கோவையில் குறைந்த விலையில் டிசிபி அப்ரூவலுடன் வீட்டு மனைகள் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க 90% லோன் இன்வெஸ்ட்மெண்ட்டோடு உங்களுக்கு கார், பைக், கோல்டு காயின்ஸ் இப்படியெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ க்ரீன் விஷன் ப்ராப்பர்ட்டிஸுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தி பீப்புள் டவுன், உண்மையிலுமே இதுக்கு பேரே பீப்புள் டவுன் தாங்க. நிறைய பேர் நிறைஞ்சிருக்கிற இடத்துல தான் நம்ம இந்த இடம் வாங்க போகிறோம். ஸோ வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் ஃபுல்லாக வீடியோக்குள்ளே இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ முன்பதிவு செய்கிறவங்களுக்கு பைக், கார் இப்படி எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இந்த இடத்தினுடைய மகிமை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தாகணும். ஏன்னா ரோடாகட்டும், இங்கே வீடு கட்டுறதாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்மளுக்கு மணலோடவே நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. எப்பயுமே எம்சன் சிமெண்ட்டில் தான் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணலோட வீடு வேணும்னு கேட்குறவங்க இந்த இடத்துல நீங்கள் அணுகலாங்க. க்ரீன் விஷன் ப்ராப்பர்ட்டிஸ் தி பீப்புள் டவுனில் நம்மளுக்கு சைட் நிறைய இருக்குதுங்க. ஸோ இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா, க்ரீன் விஷன் ப்ராப்பர்ட்டிஸ் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் அன்னூர் டு ஊட்டி மேட்டுப்பாளையம் ரோடு தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. 4 ரோடு வரும், தேராம்பாளையம் தாங்க. ஸோ காரமடை பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் இறங்கணும், 2 கிலோமீட்டர் வரணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வீடும் கட்டணும்னு ஆசை வந்துடும். அந்த மாதிரி சூழலில் தான் நம்மளுக்கு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு போகிற வழியெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். எல்லாமே வீடு நிறைஞ்சதானா தான் சொன்னலைங்க. த பீப்புள் டவுன்னு அதுக்குள்ளார தான் நம்ம இருக்கிறோம். ஃபுல் அம்யூனிட்டிஸ் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை, பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் உங்களுக்கு வீடியோக்குள்ளார. ஸோ ஒவ்வொன்றும் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நாங்கள் விரிவாக்கமாக சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், விசிட் பண்ணி பாருங்கள். நாங்கள் போகும்போதே நிறைய பேர் இந்த இடத்துல புக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வீடெல்லாம் பாருங்கள், இப்போ தான் புதுசாக கட்டியிருக்கிறாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி அன்னைக்கு என்னென்னலாம் நடந்ததோ அவங்களையெல்லாம் நாங்கள் இன்டர்வியூவும் எடுத்திருக்கிறோம், புக் பண்ணவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தோராயமாக போய் பார்க்க வேண்டியதே இல்லை, இந்த வீடியோவே உங்களுக்கு போதுங்க. புக் பண்ணிடலாம் அப்படின்னு ஆசை வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம யாரெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்களோ அவங்கள கொஞ்சம் ஒரு 2-3 பேர்த்த நம்ம இன்டர்வியூ பண்ணிக்கிறோம். ஸோ தாராளமாக நாங்கள் நாங்களே சொல்கிறத விட மக்கள் சொல்கிறது தான் நம்மளுக்கு ஏன்னா இந்த பீப்புள் டவுன் நம்ம மக்களையே கேட்டுடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எது பிடிச்சிருந்தாலுமே உங்களுக்கு பாருங்கள், இந்த 3 நம்பர் கொடுத்துருக்குறேன், கான்டாக்ட் பண்ணி பார்த்துக்குங்க. க்ரீன் விஷன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்திருக்கிறோம். த பீப்புள் டவுன் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு மேடம். நாங்க நிறைய சைட்லாம் போய் பார்த்தோம். பட் இங்க எங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா, மெயினா ரோட் ஃபெசிலிட்டிஸ். ஏன்னா டிடிபி சைட்னாலே 30 ஃபீட்டு 33 ஃபீட் இருக்கணும். நிறைய இடத்துல 23, 22 போட்டு எங்களுக்கு அந்த இது அப்ரூவல் ப்ராப்பரா இல்லாம பண்ணிடுறாங்க. இங்க அந்த 33 ரோடு ஃபீட் இருக்கு. ரெண்டாவது வாட்டர் ஃபெசிலிட்டி, வீடே நான் ஆகல, ஆனா மெயினா வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் இபி கனெக்ஷனும் எல்லாமே இருக்கு. அது ரெண்டாவது உங்களுக்கு ஜங்ஷன்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான். ரெண்டாவது பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. சிட்டி பஸ் நம்பர் 11, 13 எல்லாம் வருது. ஷேர் ஆட்டோ அவைலபிளா இருக்கு. அந்த ஒரு ரீசன் இருக்கு. மேட்டுப்பாளையமும் ஊட்டி எல்லாமே நியர்பையா இருக்கு. அதனால எங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்குனால, ரெண்டாவது பீஸ்ஃபுல்லான இடம், பொல்யூஷன் இல்ல. ரெண்டாவது மண்ணு நல்ல மண்ணு, செம்மண் பூமி எல்லாமே நம்மளுக்கு இருக்கு இல்லைங்களா? அதாவது இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நியர்பை. இது சென்டர். ஆமா, உங்களுக்கு 2 பேரலல் ரோட இது மீட் பண்ணுது. ஒரு சைடுல சரவணம்பட்டி ஜங்ஷன், இன்னொரு சைடு மேட்டுப்பாளையம் ரோடு ஜங்ஷன், ரெண்டையுமே இது மீட் பண்ணுது. அதனால சரவணம்பட்டி ஃபுல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா காலேஜ் நிறைய அவைலபிளா இருக்கு. சரிங்க. மேட்டுப்பாளையம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. அப்ப 2 ரோடுமே இது மீட் பண்றதுனால இந்த லொகேஷன் ரொம்ப. இப்ப உங்க சைட் நீங்க பார்த்தாச்சு. ஆமா. எந்த சைட் நீங்க புக் பண்ணிருக்கீங்க? 58, 59. 58, 59, 59. ஹாய், எப்படி இருக்கீங்க? தினேஷ், காலையில இருந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கோம். நிறைய மக்கள் வந்துட்டே இருந்தாங்க. அவங்க என்னன்னா காலையில இருந்து ஒரு 20 புக்கிங் ஓடிடுச்சு இன்னைக்கு. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு 20 புக்கிங் முடிச்சிருச்சோம். சரியா? ஆனா பெண்டிங் பாத்தீங்கன்னா பாத்துட்டு போனவங்க மட்டும் ஒரு 30 பேர். 20 புக்கிங் 30 பாத்துட்டு போனவங்க மட்டும் இருக்கிறாங்க. கன்சல்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆமா, அவங்க ஒரு 2 நாளைக்கு அப்புறம் புக்கிங் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஆஃபர் பார்த்துட்டு மிஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு மனசே இல்லை. கம்பல்சரி இங்க லேண்ட் வாங்கி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம லொகேஷன் இடம் அந்த மாதிரி நம்மளது மெயினான லொகேஷன். அதாவது காரமடையிலேருந்து வந்தீங்க அப்படின்னா கரெக்டா 3 கிலோமீட்டர். இதே மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 5 கிலோமீட்டர். அன்னூர்லேருந்து வந்தீங்கன்னா 8 கிலோமீட்டர். அப்படி இருக்கும்போது மெயினான லொகேஷன் அப்படிங்கும்போது
கண்டிப்பா எல்லாருமே வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ம். சரிங்களா? யாரா இருந்தாலுமே வாங்கணும்னு தான் நினைப்பாங்களே தவிர வேணாம்னு யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு லேண்ட் விசிட்டுக்கு வந்தவங்கள அவங்க வந்து என்னன்னா பில்டிங் கூட எங்களுக்கு வேண்டாம், நாங்க இன்வெஸ்ட்மெண்டா வந்து லேண்ட் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 5 சென்ட் இடம் புக்கிங் போட்டாங்க இன்னைக்கு. நான் அதுக்கு மூல காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தது ஜிவி சார். ஏன்னா அந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து வேற எங்கேயுமே நாங்க பார்க்கவே இல்லை. நாங்க இந்த லேண்ட்ல தான் பார்த்தோம். எங்க மக்களுக்கு அந்த இதெல்லாம் ஃப்ரீயாட்டிக்கு எங்களுக்கு கிடைச்சிருச்சு. பாத்தீங்கன்னா 27 lakhsல வந்து ஒரு 2 வீலர் ஆஃபர் போட்டிருக்காங்க நம்ம லேண்ட்ல ஜிவி சார். அதே அப்புறம் பாத்தீங்கன்னா 45 அப்படி கிடையாது. அதாவது வந்து லக்ஸுரி வில்லா, ஒரு லக்ஸுரி வில்லா நீங்க ஒண்ணு பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து நாங்க வந்து ஒரு கார் வந்து கிஃப்டா ஆஃபர் பண்றோம். ஆமா, நம்ம மக்கள் எல்லாம் சொன்னாங்க எப்படின்னா என்னன்னா லக்ஸுரி வில்லா உங்களுக்கு வந்துட்டு உள்ள வந்து எல்லாமே வந்து ஃபெசிலிட்டியோட மினிமம் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வச்சுக்கோங்களேன். ஒரு வீடு 3 சென்ட் அதுக்குள்ள வந்துட்டு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு இருக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல லக்ஸுரியா வந்துடும். நீங்க லக்ஸுரியா போகும்போது உங்களுக்கு வந்து நம்ம போயிட்டு வர டிராவலும் லக்ஸுரியா மக்கள் வந்து நம்ம லக்ஸுரி வில்லாக்கு கார் வந்து அதான் மக்கள் வந்து இவ்வளவு தூரத்துல கூட்டிட்டு வரையில அவங்க எல்லாம் யோசனை பண்ணாங்க, எங்கக்கா நாங்க கவுண்டம்பாளையத்துல இருந்து இங்க வந்து நாங்க எப்படி இருக்கிறது, எப்படி வாக்கபிள்லாம் நாங்க எங்க வெளியே போக முடியும், என்னென்ன இங்க இருக்குன்னு எல்லாம் கேட்டாங்க. பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வித்யா விகாஸ் ஸ்கூல் இருக்குது, இங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, அடுத்து காலேஜ் எல்லாம் லொக்கேட் ஆகாது. ஐடி கம்பெனி ஃபுல்லாவே இங்கதான் லேண்ட் வருது இல்லையா? மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் இங்கதான் வரப்போகுது நம்மளுக்கு நியர்பைல. ஆமா ஆமா நம்ம பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது. ஆமா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சார் எப்படி கொண்டு வராரு அப்படின்னா மக்கள் எதுக்காகவும் கஷ்டப்படக்கூடாது. அதனாலதான் இந்த 2 வீலர் 4 வீலர் ஆஃபர் கொடுத்திருக்காங்க. யாருக்கிட்டையும் யாருமே உதவி கேட்க கூடாது, எல்லாருமே தன்னம்பிக்கையோட இருக்கணும்னு சொல்லி அவர் வந்து இந்த ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காரு. இந்த ஆஃபரை யாருமே மிஸ் பண்ணல. 10 புக்கிங்னா 10 புக்கிங் அழகா இன்னைக்கு காலையில 2 மணி நேரத்துல 10 புக்கிங் நடந்துருச்சு. யாருமே மிஸ் பண்ணாதீங்க. கீழே இருக்கிற நம்பருக்கு எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்க, எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கங்க. நம்மளோட ஃபியூச்சர் இதுதான். ஏன்னா தண்ணியில நல்ல ஸ்பீடா இருக்குது. நம்மளுக்கு 24 மணி நேரம் தண்ணி வச்சிருக்கீங்க. வீட்டுக்கு பைப் போட்டிருப்பாங்களா இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் இண்டிவிஜுவலா தண்ணி பைப் லைன் வச்சிருக்கோம். ஐயோ, தண்ணி வந்து அவ்வளவு நல்லா இருக்கு தெரியுங்களா? நிலத்தடி நீர் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. அது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வீட்டுக்கும் ஒவ்வொரு பைப் இருக்குது போல இருக்கு, ஸ்ட்ரீட் பைப். எப்படின்னா இண்டிவிஜுவல் பைப்புக்கும் இண்டிவிஜுவல் சைட்டுக்கும் ஒவ்வொரு பைப் லைன் கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்துட்டு நம்ம போர்ல யூஸ் தண்ணி. சரிங்களா? நம்ம கிட்ட வந்து கெப்பாசிட்டி வந்து 50,000 லிட்டர் ஓவர் ஹெட் டேங்க் தண்ணி கெப்பாசிட்டி. சரிங்களா? ஒரு பெரிய போர் இருக்கு. அந்த போர் எப்படின்னா நம்ம லேண்ட் எப்படி தெரியுங்களா? 50 அடியிலேயே போர் தண்ணி வந்துருச்சுங்க. சரிங்களா? 600 அடிக்கு போட்டு வச்சிருக்கோம். அதான் பரவாயில்ல. நம்ம சைட்ல என்னைக்குமே மக்கள் வந்தோட குடியேறலாம், அந்த அளவுக்கு இருக்கு. தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது. அதுதான் நம்மளுக்கு ஸ்ட்ரீட் லைட் எப்படி தெரியுங்களா? கரண்ட் பில்லே கட்ட தேவையில்லை. வேற லெவல் நீங்க கேளுங்களேன், சொல்லுங்களேன். ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே வந்துட்டு சோலார் ஸ்ட்ரீட் லைட். சூப்பர். காலையில 6 மணி ஆனா ஆஃப் ஆயிரும், சாயந்தரம் 6 மணி ஆட்டோமேட்டிக். அது இல்லாம மோஷன் சென்சார். நீங்க பக்கத்துல வந்து நின்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லைட் எரியும். திருப்பி நகர்ந்து போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். ஓகே அந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாமே. இந்த லேண்டுக்கா நம்ம குழந்தைங்களா வந்து விளையாடணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? இல்ல நான் கேக்குறேன், இந்த கிரவுண்ட் நல்லா பெருசா இருக்குதுப்பா, இதுவும் நம்மள லேண்ட் தானா? டைட் போட போறீங்களா? நீங்க வேற கம்மன் இருங்க. நம்ம குழந்தைங்களா அப்புறம் எங்க போய் விளையாடுவாங்க? சரி, அதெல்லாம் விளையாடணுங்கிறதுக்காகவே வந்து 1 ஏக்கரால பார்க் போட்டு வச்சிருக்கேன். சரிங்களா? நம்ம வீடு எந்த அளவுக்கு வேணுமோ அதே அளவுக்கு நம்ம பார்க் வேணும். அப்பதான் குழந்தைங்க முக்கியம் இல்லையா? சரி. அதனால குழந்தைங்க விளையாடணுங்கிறதுக்காக வயசானவங்க கூட வாக் பண்ணலாம் போல இருக்கு. பண்ணிக்கலாம். ஒரு 1 ஏக்கராக்கு பார்க் மட்டுமே போட்டு வச்சிருக்கோம். சூப்பர்ப்பா. எப்படின்னா 2 பார்க் போட்டு வச்சிருக்கோம். பெரியவங்க மட்டும் குழந்தைங்க மட்டும் விளையாடினா போதுமா? பெரியவங்க விளையாடணும்ல, அதுக்காக வந்துட்டு இதுல கீழே வந்து ஒரு பார்க் சின்னதா வச்சிருக்கோம். அது என்னன்னா இன்டோர் ஷட்டில் கோர்ட். அதுவுமே கொண்டு வர போறோம். சரிங்களா? அதுவும் கூடிய சீக்கிரம் ரெடியாக போகுது. நம்ம ஜிவி சார் என்ன பாருன்னா நல்லா ஒரு மூளையை வந்து நல்லா செலவு பண்ணி மக்களுக்காக என்னென்ன பண்ணணுமோ எல்லா வேலையும் பண்ணிருக்கிறாரு. கண்டிப்பா. சரியா? நம்ம யாருக்கோ போய் கோயில் கட்டுறதெல்லாம் இல்ல, இந்த சைட்ல அவருக்கே ஒரு கோயில் கட்டலாம். கண்டிப்பா. அதனால என்ன பண்றதுன்னா வீடு மட்டும் கட்டி தரல, கார் கொடுத்துட்டாரு, 2 வீலர் கொடுத்துட்டாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மினிமால் கட்ட போறாரு. மக்கள் யாரும் வெளியே போகவே கூடாது, நம்ம ஏரியா விட்டு அடுத்த இடத்துல போக கூடாது, ஒரு மினிமால் கட்டிட்டாரு. வேலை வாய்ப்பு இல்லாத பெண்கள் கூட மினிமால்ல வேலை வாய்ப்பு பார்க்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஆமா, வேலை வாய்ப்பு பார்க்கலாம். அப்புறம் பாத்துட்டீங்கன்னா
நம்ம ஸ்கூல் எல்லாம் பக்கமா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு சாரு. குழந்தைங்க ஸ்கூலு ஆஸ்பத்திரி எல்லாமே இங்க இருக்குதுங்க மேடம். நீங்க எதனால நீங்க குழந்தை நீங்க பண்ணுங்க, நான் உங்களுக்கு நீங்க என்ன கேட்டா பண்ணி தரேன்னு சொல்லிட்டாரு அந்த மனுஷன். நான் என்ன சொல்றது நீ, அதனால இன்னைக்கு அதை எப்படி அவரை பார்த்ததுமே இன்னைக்கு 20 சைட் புக் பண்ணிட்டாங்க வந்து. இன்னும் இன்னொரு கேள்விப்பட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா, மணல்ல கட்டி தரீங்கன்னு சொன்னாங்க. ஆமாங்க, அது ஒரு விஷயம் தெரியலையா? இல்லையே. இப்போ மணலுக்கு அப்ரோடுக்கு போயிட்டு இருக்குங்க. சரி. அதனால என்னன்னா கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் என்னவோ ம். மணல்ல தான் அவங்க வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா மணல்ல கட்டி கொடுத்துறோம். இல்ல எம்சாண்ட் வேணும் அப்படின்னா எம்சாண்ட்லயும் கட்டி கொடுத்துறோம். ஏன்னா எங்க மக்கள் வந்து செங்கல் வேணும் செங்கல்லையும் பண்ணிக்கலாம், ஆஸ்பிரிக்ஸ் வேணும்னா ஆஸ்பிரிக்ஸ் கட்டி கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம மக்கள் காலையில வண்டியில வரையில எல்லாருமே ஒரு மணலை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவங்க ஒரே ஆதங்கம் ஆயிட்டாங்க. அக்கா என்னங்கக்கா உங்க ஜிவி சார் வந்து மணல்ல வீடு கட்டி தராரு, எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குதுக்கா, உங்களை நம்பி நாங்க இன்னும் 10 கஸ்டமர் குடிக்கிறேன்னு எல்லாருமே ஒரு ஆர்வமாயிட்டாங்க. அதனால மக்களுக்காக சேவை செய்யறதுக்கு நம்ம ஜிவி சார் இருக்கிறாரு. எனிதிங் எனி டைம் கேட்டாலும் பண்ணி தர்றதுக்கு இருக்காரு. தம்பி அடே இங்க ஒரு குழி ஒண்ணு இருக்குது, சொல்லவே இல்ல. என்ன இது உங்களுக்கு தெரியாதா? தெரியலையே. இது நம்மளோட அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ். அப்படியா? கோயம்புத்தூர்லயே நம்ம தான் ஃபர்ஸ்டா பண்ணியிருக்கோம். சரி சரி. ட்ரைனேஜ்ங்கிறது பரவாயில்லையே. எங்கேயுமே வந்துட்டு இது தண்ணி வந்து வெளியே போகாது, எல்லா தண்ணி இதுல வெளியே வருங்க. ம். டைரக்டா வந்து இந்த பகுதியில வசிக்கிற மக்களுக்கு வந்து நோய் வாய்வே படமாட்டாங்க. ஏன்னா அண்டர் கிரவுண்ட்ல உள்ள போயிடுச்சு, டிச்சு கிடையாது, வெளியே கொசு தொல்லை இல்ல, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம் மக்கள். எல்லாத்துக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அனைத்து மக்களுமே இந்த பகுதியில சின்ன உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கூட நினைச்சு வாங்கி கூட போட்டுருங்க. இன்னும் இவ்வளவு பெரிய பாலம் போட்டு விட்டுருக்கீங்க. இது தெரியாதா? இது நம்மளோட பிரம்மாண்டமான ஆட்சிங்க. அப்படியா? சரிங்களா? அந்த பக்கம் பார்த்தோமே. ஆமா, அதுவுமே நம்மளோட ஆட்சி தான். அதாவது நம்ம சைட்டுக்குள்ள போகணும்னா 2 வழி இருக்கு. சரி சரி. மெயின் ஆட்சி, அதுவும் மெயின் ஆட்சி. அந்த 4 ரோட்ல இருந்து வரைக்கும் இதுக்குள்ள வந்துடலாம். இந்த வழியா வந்து ஓகே. அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரங்கநாதர் கோயில்ல இருந்து அந்த பக்கம் வந்துடலாம். எப்படி வந்தாலும் நம்மளுக்கு இதுதான். வந்து ஜிவி சார் சைட்டுக்கு வந்து 2 பக்கம் வந்துக்கலாம். ஆமா, இது வந்து எப்படின்னா காரமடையில இருந்து வந்தீங்கன்னா அந்த ஆட்சி, இதே மேட்டுப்பாளையத்துல இருந்து வந்தீங்கன்னு வச்சீங்கன்னா இந்த ஆட்சி. நம்ம கோட்டை பிரிவுல இருந்து இதுக்குள்ள வரலாம் போல இருக்குது. ரொம்ப ஷார்ட்கட்டா இருக்குது. மக்களுக்கு எல்லா பக்கம் வசதியா தான் இருக்குது. எல்லா வசதியோட பண்ணி வச்சிருக்கீங்க. மக்கள் யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா யாரும் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா வந்து நம்ம இந்த தார் ரோட்டை பத்தி எல்லாம் ஒண்ணும் சொல்லவே இல்லை தம்பி நீங்க. தார் ரோடு என்ன எப்படி சொல்லிட்டீங்க? அதாவது வந்துட்டு நம்ம மெயின் தார் ரோடு வந்துட்டு 33 அடி தார் சாலைங்க. சரிங்களா? அதே மாதிரி கட் ரோடு எல்லாமே வந்துட்டு 27 அடி தார் சாலைங்க. எல்லாமே வந்துட்டு புது ரோடுங்க. அழகா நீட்டா இப்பதான் சுத்தமா போட்டு வச்சிருக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சைட்டுக்கும் ட்ரீ பிளான்டேஷன் பண்ணி கொடுத்துறாங்க. ஓகே ஓகே ஓகே. நம்ம உள்ள நுழைஞ்சதுங்க பாத்தீங்கன்னா 2 பக்கம் 2 இடம் இருக்குது. இந்த 2 இடத்த பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்லன்னு பாக்குறேன். அதாவது வந்துங்க நம்ம உள்ள என்ட்ரி ஆனதுமே சுத்தியுமே சைட்டு தான். சரிங்களா? இதெல்லாமே வந்துட்டு 2 சென்ட் 3 சென்ட் 1.5 சென்ட்ல இருந்து கூட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த சைடு திரும்பி பாத்தீங்கன்னா பெருசா வந்து ஒரு பார்க் வச்சிருக்கோம். சரி. இந்த பார்க் என்ன அப்படின்னா ஷட்டில் கோர்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பெரியவங்க எல்லாம் விளையாடணும் இல்லைங்களா, அதுக்காக வந்துட்டு ஷட்டில் கோர்ட்டுக்காக பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப வந்து உங்க ஜிவி சார் வந்து யாருமே வெளியே விடுறதா அபிப்பிராயமே இல்ல. நம்ம சைட்டுக்குள்ள வந்துட்டு நீங்க எதுக்காகவும் வெளியே போகணுங்கிற அவசியமே கிடையாது. இப்ப 1.5 சென்ட்ல இருந்து 5 சென்ட் வரைக்கும் அவைலபிள் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம எவ்வளவு வேணாலும் புக் பண்ணிக்கலாம். நம்ம வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம லேண்ட் வாங்கிக்கலாம். ஒரு 15,000 சம்பாதிக்கிறவங்க கூட லேண்ட் வாங்கலாம் இந்த காலத்துல. 1.5 சென்ட்ல இருந்து நீங்க 5 சென்ட் வரைக்கும் பண்றீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் வந்து தார் ரோடு வந்து என்னென்ன மாதிரி வசதியோட இருக்குதுங்க? தார் ரோடு வந்துட்டு நம்மளது 33 அடி தார் ரோடு வந்து மெயினுங்க. சரிங்களா? அதே மாதிரி கட் ரோடு எல்லாமே வந்துட்டு 27 அடி தார் ரோடு. இது எத்தனை சென்ட்டுப்பா? 3 சென்ட். டபுள் பெட்ரூம். அதாவது இது பாத்துட்டீங்கன்னா 3 சென்ட்டுங்க. சரிங்களா? இது வந்துட்டு 2 BHK. அதாவது 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சனுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் பைப்பு வந்துடும், ஒரு சம்பும் ஒரு டேங்க்கும் வந்துடும். ஓகே. சரிங்களா? அது இல்லாம இந்த வீடு வந்து கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் என்னன்னா மணல்ல கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால வந்து இந்த வீடு வந்து மணல்ல தான் கட்டி கொடுப்போம். லோனே வந்து எப்படி பண்ண தர போறீங்க? எல்லா மக்களுக்கும் வீடு பண்ணி தரேன்னு சொல்றீங்க, எப்படிதான் பண்ணி தர போறீங்க? சார் என்ன சொல்றாருன்னா, மேடம் நீங்க வந்து மக்கள் எல்லாத்தையும் கொண்டு வாங்க, என்ன அவங்க வருமானம் எவ்வளவுன்னா பாக்கலாம், நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். 15,000 அவங்களால கட்ட முடிஞ்சுன்னா சொல்லுங்க, நான் லோன் பண்ணி தரேன், எல்லா பேப்பர்ஸ் வேலையும் நான் பாத்துக்கிறேங்கிறாரு. இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன வேணும்? கண்டிப்பா அதுதான் சொல்றேன் இல்லையா, நான் வந்து பேங்க் ப்ராசஸ் எல்லாமே பாத்துக்கிறேன். 80% லேண்டுக்கு. சரிங்களா? 90% வீடா எடுக்கும்போது லோன் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துறேன். சரிங்களா? இது வந்து நான் வந்து அவங்க வெளியிருந்து சொல்லவே இல்லை, ஆனா நம்பவே இல்லை. நாங்க மணல்ல கட்டி கொடுக்குறோம்னு சொல்லல, நான் நம்பவே இல்லை. இப்போ வந்து நேர்ல வாக்கையில நான் வந்து எடுத்து பார்த்ததுன்னு தான் தெரிஞ்சிச்சு மணல்ல கட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லி போட்டு. நானே சொன்னேன் இல்லையா, கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் என்ன மாதிரியோ
ஆமா, ஏன்னா மக்கள் கருத்து மகேஷன் கருத்துங்கிற மாதிரி சார் ஜிவி சார் வந்து வேற லெவல்ல பில்டப் பண்ணிட்டு இருக்கிறாரு. அச்சீவ் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன் சீக்கிரம். அந்த 13ஆம் தேதியில இருந்து 28க்குள்ள புக்கிங் ஃபுல்லா முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா 155 சைட் இருக்குது இந்த இதுல, சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா நான் இங்க வந்து 1.5 மாசம் ஆச்சு. 1.5 மாசத்துல பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 40 சைட் புக் பண்ணிட்டோம். என்ட்ரன்ஸ்ல இருந்து பார்த்தா இப்ப ஒரு செவுரு கட்டி வச்சுக்கிறீங்க. சீனாவிலதான் பாத்துக்கிறேன் இந்த மாதிரி. இங்க நம்ம சைட்லயும் பாத்துட்டேன். ஆமா, என்ன நினைச்சீங்க, நம்ம சைடு சுத்தியுமே வந்துட்டு காம்பவுண்ட் தான், சரிங்களா? எல்லாமே வந்து கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி காம்பவுண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். எங்கேயுமே யாரும் உள்ளேயே வர முடியாது, ஆமா, வெளியவும் போக முடியாது. பரவாயில்ல, சூரியன் உதிக்கிறதும் தெரியுது, சூரியன் மறையறதும் தெரியுது. ஜம்முன்னு இருக்குது நம்ம சைட்டு. வீட்டுக்கு ஒவ்வொரு மரம் வச்சிருக்கிறீங்க, ரொம்ப அழகா இருக்குது. வருங்காலத்துல இது மேல வந்து நம்மள மாதிரியே வசதியானா அது நல்ல மேல வந்து நம்மளே வேடிக்கை பார்க்கும். கண்டிப்பா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியா மரம் வச்சு. பரவாயில்ல, பசுமை புரட்சி. கண்டிப்பா தம்பி, இந்த இடம் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்குது. கார் பார்க்கிங்கோட கட்டி இருக்கீங்களா? நல்லா இருக்குதுப்பா. ஆமாங்க, உள்ள 2 கார் நிப்பாட்டுறதுல கட்டி இருக்கல. பரவாயில்ல, நல்லா இருக்குது. உள்ள போனீங்கன்னா ஹாலு. ஆமா, 2-3 கார்லாம் நிறுத்தலாம் மாட்டிருக்குது. இடம் நல்ல வசதியா இருக்குது. ரோடு தான் முன்னாடியே இருக்குது. கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா முன்னாடியே நிறுத்திக்கலாம் மாட்டேங்குது. பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா இருக்குதுப்பா. இது வந்து 27 லாக்ல 2 பீஸ் கட்டிங்களா ஒரு வீடு ஓப்பனிங் போது ஒரு ஸ்கூட்டி கொடுத்துருவோம். 47 லாக்ல 3 பீஸ் வீடு கட்டிங்களா வீடு ஓப்பன் ஆனதுக்கு ஒரு கார் கொடுத்துருவோம். இந்த ஆஃபர் வந்து 1 வீக் மட்டும் தான். 1 மட்டும் தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு காரு வீடு எல்லாமே வேணும் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம இங்கே பீப்பிள் டவுன் அப்படிங்கிற ஒரு டவுன்ல நியூ சைட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க, வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஸோ கிரையும் ஆன் இப்பவே பண்றவங்களுக்குங்க இப்போ வந்து கரையை ஃப்ரீ மேடம். இதை பார்த்தீங்களா, ஃப்ரீ இருக்குங்க. ஸோ இந்த கெரியர் ஃப்ரீ வந்து நீங்க மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. அது போக இடிங்க ஓப்பனிங் அப்பவே நம்மளுக்கு காரு ஸ்கூட்டி இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாமே நம்ம டீட்டெயிலாக காமிச்சிக்கும் போது நம்ம வீட்டையும் ஒன்று காமிச்சிடலாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ எலிவேஷன் நோட்ஸோட நம்மளுக்கு வந்து அழகான ஒரு வீடுங்க. ஸோ இந்த மாதிரியும் கூட நம்மளுக்கு வந்து கட்டித்தராங்க. ஸோ லேண்ட் மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு வீடும் இங்கே இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் சொல்ல நம்ம பேசியிருக்கிறோம். நிறைய பேர் வீடும் கட்டியிருக்கிறாங்க. ஸோ ரேண்டமாக ஒரு வீடு பார்க்கலான்னு பார்த்துட்ருக்குறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபுல்லாக எலிவேஷன்ஸோட நல்ல ஃபினிஷிங்கோட வீடுனாவே நல்ல காற்றோட்டம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த வந்து கட்டியிருக்கிறாங்க. பார்த்துருப்பீங்க, பாத்ரூம் வந்து வெளியிலையும் இருக்குது, நம்மளுக்கு உள்ளாரையும் இருக்குது. ஸோ பூஜா ரூம் டெக்கரேஷன்ஸு, அது போக டிவி வைக்கிற அந்த இடம் கூட நம்மளுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்குறாங்க. டெக்கரேஷன்ஸ் அண்டு இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பயங்கரமாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு வேண்டிதாங்க டிவி வைக்கிற இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் ஆகட்டும், இல்லை நம்மளுக்கு கிச்சன் ஆகட்டும், வீட்டுக்குள்ளார நம்மளுக்கு வார்ட்ரோப் ஆகட்டும், எல்லாமே செமையாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சொன்ன மாதிரியே நம்மளுக்கு வந்து பால் காய்ச்சும் போது நம்ம பொருள் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டா போதுங்க, வீட்டினுடைய கெஜெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டா போதுங்க, மற்றது எல்லாமே இங்கேயே நிறைஞ்சிருச்சு. ஸோ உண்மையிலுமே வந்து ஒரு அருமையான க்ரீன் விஷன் ப்ராப்பர்ட்டிஸின் நல்ல ஒரு இடங்க, மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. அது போக கார், ஸ்கூட்டி, கோல்டு காயின் இப்படி எல்லாமே கொடுத்துட்ருக்குறாங்க. அது மக்கள் நிறைந்த இடத்துல த பீப்புள் டவுன் க்ரீன் விஷன் ப்ராப்பர்ட்டிஸ் தாங்க. ஸோ தாராளமாக நீங்கள் இந்த 3 ஸ்க்ராலில் போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கேளுங்க, எங்கே இருந்துட்டாலும் புக் பண்ணலாம். ஸோ சூப்பரான சைட், மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. யாரெல்லாம் பார்த்து வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து இங்கே தண்ணி தான் மெயின் சொல்லுவாங்க. அந்த தண்ணி உண்மையிலுமே வந்து சிறுவாணி தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த தண்ணி டேஸ்ட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து போருக்கே கிடைக்குதுன்னா பார்த்துக்கோங்க, போர் தண்ணியிலே கிடைக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். க்ரீன் விஷன் ப்ராப்பர்ட்டிஸில் புக் பண்ணுறவங்க அனைத்து பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள். ஸ்கூட்டி, கார் எல்லாத்துக்குமே கிடைக்கணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.